ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காடை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கிட்டோம். கடாயில் எவ்வளோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகு வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் பட்டை இலை அதுக்கப்புறம் பூ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் இதுவான பிறகு வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு நான் ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமான உடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம காடையை போய் பார்ப்போம். காடையில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா கழுவணும். அலசி கழுவி எடுத்துட்டோம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், சோம்பு பொடி, அப்புறமேட்டு சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு இப்போ கிண்டிட்டு கறி போட்டுக்கலாம். காடையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு, நீங்கள் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சுட்டு இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் பால் போட்டுக்கிறோம். தேங்காய் பால் போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லாயிருக்கும். தேங்காய் பால் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா எதில் வேணால் வச்சு சாப்பிட்லாம். எதில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் பரோட்டாவில் வச்சு சாப்பிட்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.